students, measure of central tendency. It's a unit 2, then chapter 1. இதில் வந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் மட்டும் பார்க்க போகிறோம். அண்ட் தென் அடுத்த இதில் வந்து மோட், மீடியன், அதுக்கப்புறம் வந்து ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் பார்க்கலாம். நம்ம இதில் வந்து வாட் இஸ் அ சென்ட்ரல் டெண்டன்சி, அதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது, தென் அதை வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து மீன் மட்டும் பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். So what is the measure of central tendency? In the study of population with respect to one in which we are interested, we may get a large number of observations. நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு வர டேட்டா வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இருக்கும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு கிரேப்ஸ் எனி ஐடியா. அதில் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தகவலும் வந்து கிடைக்காது அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வென் வி லுக் at all the observations. So it is better to go one number from one group. அந்த குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பரை நம்ம வந்து எடுக்கணும். That number must be good representative one for all the observation to the give clear picture of that characteristics. Such the representative numbers can be central value for all these observations. அது பெரும்பாலும் சென்ட்ரல் வேல்யூவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். The central value is called measure of central tendency or an average or a measure of location. There are 5 average. Among them, mean, median and mode are called simple average. And other 2 average, geometric mean and harmonic, are called special average. There are 5 types இருக்குன்னு சொல்றாங்க. So what is the central value? நம்ம வந்து ஈஸியா வந்து ஒரு டோட்டல் குரூப் ஆஃப் பீப்புளோட இதை வந்து சொல்றதுக்கு ஒரு நம்பரை யூஸ் பண்றதா வந்து சென்ட்ரல் வேல்யூன்றோம். இப்போ வந்து கிளாஸ் ரூம்க்குலாம் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிகாம் டிகிரி முடிக்கிறீங்க. ஸோ எவ்வளோ மார்க் எடுத்து அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டு ஃபைண்ட் த ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிகாமில் ஒரு 6 பேப்பர்ஸ், தென் செகண்ட் பிகாமில் ஒரு 10 பேப்பர்ஸ், தேர்ட் பிகாமில் ஒரு 10 பேப்பர், டோட்டலி ஓவரால் 26 பேப்பர் இட்ஸ் a score paper. The core paper mark obtained divided by total number of marks into 100. You get the average. It's like average. It's a percentage. Only divide by total marks 26. We get average. Using percentage into 100, then percentage marks we get. That represent the first class, second class, third class. The first class is above 60. Then இப்போ வந்து distinction ஒரு கொடுக்குறாங்க. Then above 70, above வந்து distinction D, 75 மேலே distinction அது கொடுக்குறாங்க. Then above 60 வந்து first class, and then second class, and then third class அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 60 above first class, 50 above within 60 வந்து second class, then above pass, below 50 it's a third class. இது வந்து it's represent the easily identify the person with the mark. It's called central value. So what is the definition for central value? The measure of central tendency is a graphical value around which other figures concrete. மற்ற எல்லா நம்பர்களையும் கான்க்ரீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுற ஒரு ஒத்த வேல்யூக்கு, ஒரு வேல்யூக்கு பேர் தான் வந்து என்னது சென்ட்ரல் வேல்யூ. தட்ஸ் a central tendency. அதுக்கு இன்னொரு நேம் ஆவரேஜ். அண்ட் ஆவரேஜ் ஸ்டாண்ட் ஃபார் ஹோல் குரூப் ஆஃப் விச் இட்ஸ் ஃபார்ம் பார்ட் ஆஃப் இட் ரெப்ரசன்ட் த ஹோல். அந்த நம்ம கொடுக்குற அந்த ஒரு நம்பர் வந்து மொத்த குரூப்பையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்டு ஆவரேஜ். தென் ஆவரேஜ் சென்ட்ரல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து 5 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். தென் 5 மெத்தட்ஸை வந்து நான் வந்து என்னோட கன்வீனியன்ட் மெத்தடில் நான் படிச்சிருக்கேன். மீன், மீடியன், மோட். மீன் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். தென் அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இவங்க எல்லாமே தனித்தனியாக சிம்பிள் அண்ட் வெயிட்டட்னு பிரிக்கலாம். பட் ஆனால் நம்ம சிலபஸில் அரித்மெட்டிக் மீன் தான் சிம்பிள் அண்ட் வெயிட்டட் இருக்குது. ஸோ நம்ம அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் மீனில் வந்து சிம்பிள் மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட டேட்டாஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு இருக்கிற டேட்டா ரா டேட்டா. ஸோ ரா டேட்டாவை வந்து குரூப் பண்ண முடிஞ்சால் நம்ம குரூப் பண்ணிக்கணும். குரூப் பண்ண முடியலன்னா அப்படியே அன்குரூப் டேட்டாவை வச்சு செஞ்சுக்கலாம். அந்த நமக்கு இருக்கிற டேட்டாவை ரா டேட்டான்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து இண்டிவிஜுவல் அப்சர்வேஷன். ஸோ அதை வந்து அன்குரூப்டு டேட்டாவை வச்சுக்க போகிறோமா, குரூப்டு டேட்டாவை வச்சுக்க போகிறோமா. அன்குரூப்டு டேட்டானா அதுக்கு பேர் டிஸ்கிரீட் சீரிஸ். தென் குரூப்டு டேட்டானா கண்டினியூஸ் சீரிஸ். கண்டினியூஸ் சீரிஸ் ஃபர்தராக கிளாசிஃபை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ், இன்க்ளூசிவ், ஓப்பன் எண்ட் மெத்தட். தென் இட்ஸ் ரா டேட்டா. தெர் ஆர் 30 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து 30 மாணவர்களோட மார்க்கு. இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், இந்த 30 மார்க்கே வந்து ஆட் பண்ணி
30 மார்க்கை ஆட் பண்ணி 30ஆல் டிவைட் பண்ணால் we get மார்க்ஸ், ஆவரேஜ் மார்க். ஸோ ரா டேட்டா வந்து அன்குரூப்டு டேட்டாவில் டிஸ்கிரிட் சீரீஸை மாற்றுறதுனா இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 6 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 0 to 6 வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். இது வந்து என்ன டேட்டானா ஒரு 40 ஃபேமிலியில் வந்து எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதற்கான டேட்டா அதை வந்து நம்ம அன்குரூப்டு டேட்டாவில் டிஸ்கிரிட் சீரீஸில் இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இன் பிட்வீன் இதுக்குள்ளேன்னு ரேஞ்ச் இல்லை, 0 to 6 தான் இருக்குது. இந்த கண்டினியூஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இன்டர்வல்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டினியூஸ். ஏன்னா 30லேருந்து 65 வரைக்கும் இருக்குது. ஸோ 30லேருந்து 30, 31, 32, 33 அப்படி நம்ம போட்டோம்னா இட்ஸ் எக்ஸ்பேண்டடாக வரும். அதை வந்து நம்ம வந்து கிளாஸ் இன்டர்வலில் மாற்றுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் பின்னாடி பார்ப்போம். ஸோ இதான் வந்து கண்டினியூஸ் சீரீஸ். இப்போ நம்ம வந்து அந்த கண்டினியூஸ் சீரீஸில் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்க்ளூசிவ். எக்ஸ்க்ளூசிவ்னா வந்து 0 to 5000னா 0லேருந்து 5000 வரைக்கும் இருக்கிறவங்க 60 பேர் அப்படின்றது இங்கே முடிஞ்சோம். இங்கே 5000 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, 5000 அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் இந்த 5000ல 5000 கிடையாது, 5001ல இருந்தால் இங்கே கணக்கு கவுண்ட் எடுத்துக்குவாங்க. இப்போ இங்கேயும் 5000 இங்கேயும் 5000 காமிக்க மாட்டாங்க. இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். 5000 ஒன்லி இன்சர்ட் இன் தட் பிளேஸ், நாட் இன்சர்ட் இன் திஸ் பிளேஸ். இங்கே வந்து 10,000 சேர்த்துருப்பாங்க, இங்கே வந்து 10,000 சேர்த்துக்க மாட்டாங்க. இங்கே 15,000 இங்கே சேர்ப்பாங்க, இங்கே சேர்க்க மாட்டாங்க. இங்கே 20,000 இங்கே சேர்ப்பாங்க, இங்கே சேர்க்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் மெத்தட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன வேல்யூ ஸ்டார்ட் ஆகுதோ எண்ட் ஆகுதோ அது மட்டும்தான் இருக்கும். 5 to 9, 5 மார்க்ஸ் எடுத்தாலும் இங்கே தான் இருக்கும், 9 மார்க்ஸ் எடுத்தாலும் இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து 9என்ற கான்செப்டே கிடையாது. 10 எடுத்தால் இங்கே தான் இருக்கும், இப்போ 14 எடுத்தாலும் இங்கே தான் இருக்கும். இட்ஸ் இன்க்ளூசிவ் மெத்தட். தென் ஓப்பன் எண்டட் மெத்தட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இதுதான் அக்யூரேட்டாக கொடுக்காது. ஸோ நமக்கான கணக்கில் அக்யூரேட்டாக வேணும். ஸோ இந்த கிளாஸ் இன்டர்வல் எவ்வளோன்னு பார்க்கணும், 2000. ஸோ 0 to 2000 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 8 to 10,000 நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ட்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த மீன்? மீன் அப்படின்றது வந்து அரித்மெட்டிக் மீன். சிம்பிளி த மீன் ஆஃப் த வேரியபிள் இஸ் டிஃபைன் த சம் ஆஃப் அப்சர்வேஷன் divided by number of observation. The variable of x assume n values. n கொடுத்துருக்காங்கன்னா x1, x2, x3, x அப்படியே xn வரைக்கும். Then மீன் கண்டுபிடிக்கணும்னா x bar is given by இந்த இடத்துல x bar equal to x1 plus x2 plus n வரைக்கும் ஆட் பண்ணி how many numbers-னா அதோட n-ஆல் டிவைட் பண்ணுறது. இதுதான் ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, டைரக்ட் மெத்தட் அண்டு shortcut method. That's some simple mistake. It is not a series. It's not a series. It's observation, individual observation. That's called individual observation. This both are observation. The individual observation means the raw data, and so raw data அப்படின்றப்ப total number of x divided by n, sigma x divided by n. The e symbol pronounced as sigma. அல்லது நமக்கு சிக்மா யூஸ் பண்ணதா இருந்துச்சுன்னா sum of x variables, sum of x variables divided by n. அதே வந்து shortcut method means நம்ம a plus sigma d divided by n. இங்க a அப்படின்றது வந்து assumed mean, a அப்படின்றது assumed mean. நமக்கு கொடுக்குற டேட்டால வந்து நம்ம ஒரு இதை வந்து மீனாக டிஃபைன் பண்ணிட்டு அந்த மீனுக்கும் நம்மளோட எக்ஸ் வேல்யூக்கும் வந்து உள்ள டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சி அதை வச்சு செய்கிறது வந்து ஷார்ட்கட் மெத்தட், a plus sigma d divided by n. அதே மாதிரி தான் டிஸ்கிரீட் சீரீஸ்லையும் சிக்மா fx டிவைட் பை எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்ன்றது அந்த எக்ஸோட வேல்யூஸ் டிவைட் பை n. இங்கே அதே மாதிரி தான் மறுபடியும் a மைனஸ் a கண்டுபிடிக்கணும். அதை d எக்ஸ்லேருந்து கழிச்சோம்னா எக்ஸ் மைனஸ் a இடிச்சுக்கட்டு d. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து m மைனஸ் a, அங்கே எக்ஸ் மைனஸ் a, இங்கே வந்து m minus a. m is a middle value. நம்ம அந்த மெத்தட் பார்க்கும்போது இந்த இடத்துல m is a middle value or the midpoint. Midpoint.
how to find a midpoint அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த கணக்கு பார்க்கும்போது பார்ப்போம். It's just a formula. So formula அடுத்து வந்து நமக்கு வந்து individual observation. First direct method. Calculate the mean. So இந்த bar வந்து இங்க வரணும். X bar. Calculate the mean for 2, 4, 6, 8, 10. So இதை வந்து என்ன செய்யணும்? Total. 5 values இருக்கு. 5 total பண்ணுறோம். You get 30. Number வந்து total வந்து 1, 2, 3, 4, 5. 5 ஆல் divide பண்ணுறோம். 6. The average is 6. Mean equal to 6. எடுத்து எழுதணும். அதான் correct. Mean is equal to 6. It is a direct method. Then individual observation is shortcut method. Yes, students marks in 5 subjects 75, 68, 80, 92, 56. Find his average mark. So அந்த மார்க் வந்து அப்படியே அலைன் பண்ணுறோம். இங்கே வந்து 68 அசியூம்டு மீனாக எடுக்கிறோம். 68க்கும் எக்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 75 மைனஸ் 68 7 ப்ளஸில் வரும். 68 minus 68 0, 80 minus 68 12, 92 minus 68 24, 56 minus 68, so 68 is biggest number, so minus 12. என்ன பண்ணா இந்த நான் மூணு நம்பரையும் ஆட் பண்ணி இந்த 0 இந்த 4 நம்பரை ஆட் பண்ணி இதை கழிக்கணும். 7 plus 12 வந்து 19, 19 plus 24, 19 plus 24 அப்படின்றது வந்து 33 அதுல இருந்து 12 கழிக்கும் சாரி 43 அதுல இருந்து 12 கழிக்கும் போது 31. so that formula நம்ம let us take x as mark x s a அப்படின்றது assumed mean, then formula apply பண்றோம். x bar equal to a plus sigma d divided by n. a அப்படின்றது 68, this is a sigma d 31 divided by 5, so 31 divided by 5 வந்து 6.5, 68 plus 6.5 you get 74.5. so average mark எடுத்து எழுதணும். average mark is இந்த இருக்கு. average mark is 74.2. this is individual observation. and then discrete series. so discrete series வந்து raw data நமக்கு வந்து கணக்குல வந்து டைரக்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க, நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் நமக்கு வந்து எப்படி வந்து இது வந்து நமக்கு வந்து டேட்டா கலெக்ஷனுக்கு போக போகிறோம், டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். அதுக்காண்டி நான் வந்து ரா டேட்டாவை கொடுத்து அதை டிஸ்கிரீட்டாக எப்படி மாற்றுறோம், அதுக்கப்புறம் எப்படி செய்கிறோன்றதை காமிக்கிறேன். இன் எ சர்வே ஆஃப் 40 families in a village, the number of children per family was recorded and the following data obtained. 1 0 3 2 1 5 6 2 2 1 0 3 4 2 1 6 3 2 1 5 3 3 2 4 2 2 3 0 2 1 4 5 3 3 4 4 1 2 4 5 இவ்வளவே ஆட் பண்ணி 40 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் சில்ட்ரன்ஸ் பெர் ஃபேமிலி கிடைக்கும். இட்ஸ் டிடிஎஸ் ப்ராசஸ். 1 நிறைய தடவை வருது, 2 நிறைய தடவை வருது, நம்ம ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் தப்பாயிரும். ஸோ இதை வந்து நம்ம டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்ற போகிறோம். ரெப்ரசன்ட் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் discrete frequency distribution. discrete frequency distribution நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஓகேவா, அது வந்து எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். the number of children 0லேருந்து 6 வரைக்கும் தான் இருக்குது. the lowest number வந்து 0, the highest number is 6. ஸோ நம்ம வந்து அந்த டேட்டாஸ் அப்படியே உங்களோட பார்வைக்காண்டி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படின்றப்ப நம்ம எங்கே போடணும்னா 1ல் ஒரு 1 போடணும். நான் இங்கே போட்டிருக்க டேலி மார்க் அகேன்ஸ்டாக நான் வந்து உங்களுக்கு போட்டுக்காங்க. 1ல் 1 போடணும். தென் அடுத்து பார்த்தோம்னா 0 இங்கே போடணும். அடுத்து வந்து 3 ஸோ இங்கே போடணும். இப்படி கோடு போட்டுக்கிட்டே வரணும். தென் வி ரீச் த 5 த 4 வந்து என்ன செய்யணும், கிராஸ் பண்ணணும். இட்ஸ் அ டேலி மார்க். இப்படி கம்பேர் பண்ணி இந்த டேலி மார்க் போட்டு அதை டோட்டல் பண்ணி 3 7 10 8 6 4 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இட்ஸ் 40 ஃபேமிலிஸே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி 0 வந்து 3 டைம்ஸ் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 0 × 3 நம்ம வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காண்டி பண்ணுவோம் இல்லையா. 0 வந்து 3 டைம்ஸ் வருது, 1 வந்து 7 டைம்ஸ் வருது. நம்ம வந்து ஸோ மிஸ் ஆகாமல் இப்படி கூட போட்டுடலாம். அதாவது 0 3 டைம்ஸ் இருக்கிறப்போ
0 into 3 plus 1 into 7 plus 2 into 10 plus 3 into 8 plus அப்படி போட்டு ஆட் பண்ணலாம் இல்லையா? ஸோ 0 into 3 ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு plus 1 into 7 2 into 10 ஓகேவா 10 அடுத்து 3 into 8 இதை கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டலாக 40 ஃபேமிலிஸில் எத்தனை சில்ட்ரன்ஸ் இருக்குன்னு கிடச்சிரும். அதை 40ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஆவரேஜ் கிடச்சிரும். அதை தான் நம்ம செய்கிறோம். Let us take number of children as x and the number of family as f. So நம்மளோட formula sigma fx x bar is equal to sigma fx divided by n. The bar is missing. 0 then கணக்கில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே இங்கே வந்து float பண்ணுறோம். 0 1 2 3 4 5 6 then 3 7 10 xன்றது number of children, fன்றது number of family. then பண்ணியாச்சு. then இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 into 3 0 1 into 7 7 2 into 10 20 3 into 8 24 4 into 6 24 5 into 4 20 6 into 2 12 then overall total வந்து அந்த அங்கே இருக்க 40 கூட்டினாலே தான் கிடைக்கும் 107 then மொத்தம் 40 families. so 107 divided by 40 we get 2.675 children per family. average number of children per family is 2.675. so நம்ம வந்து இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 3 children per family கூட சொல்லலாம். ரைட்டு தான். அல்லது 2.69675ன்னு சொன்னாலும் ரைட் தான். இட்ஸ் ஆன்சர். அடுத்து வந்து டிஸ்கிரிட்ஸ் இருக்கு. நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க. மார்க்ஸ் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 64 59லேருந்து 64 வரைக்கும் எடுத்தவங்க. ஸோ 64 63 62 61 60 59 இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கொடுத்துருவாங்க. ஸோ மார்க்கை எக்ஸாக வச்சுக்கணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எஃப்ஐ வச்சுக்கணும். நம்ம வந்து அதை வந்து டைரக்ட் மெத்தட்லையும் போட போகிறோம், ஷார்ட்கட் மெத்தட்லையும் போட போகிறோம். ஸோ டைரக்ட் மெத்தடில் எக்ஸ்ஐ எஃப்ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 64 into 8. Then again for the convenient I take calculator. For our convenient 64 into 8. 64 into 8 512. 63 into 80 we get 1134. இந்த மாதிரி இது பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். கண்டுபிடிச்சது இப்படி தான். தென் ஆட் பண்ணுறோம். 512 plus 1030 434 plus 744 plus 549 plus 420 plus 354 then total 3730. so total number of frequency sigma f is 60. this is 60. then total is 3747. so we get 313 divided by 60. then இந்த டேட்டாஸ் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணாலும் இதான் கிடைக்கும். then sigma f is equal to n, it is a 60. so 61.88. so இந்த நம்பர் ரேஞ்சுக்குள்ள தான் ஆவரேஜ் இருக்கும். so 61.88 is the average mark of the student is 61.88. நம்ம எப்படி யோசிக்கலாம், அல்லது நம்ம ரவுண்ட் ஆப் பண்ணணும்னா 62 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஷார்ட்கட் மெத்தடில். அதே மாதிரி தான் எக்ஸ் அப்படின்றது மார்க்கு, எஃப்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஏ வந்து நான் 62 எடுத்திருக்கேன். ஏ வந்து 62 எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் எடுத்தாச்சு. தென் எக்ஸ் மைனஸ் ஏ 64 minus 62 2 63 minus 62
ஸோ கழிச்சு காமிக்கிறோம். 62ல இருந்து 2 1 0 -1 -2 -3. தென் இதை வந்து 8ஓட மல்டிப்ளை 8 × 2 16, 18 × 1 18, 12 × 0 0, 9 × -1 -9, 7 × -2 -14. ஏன்னா நமக்கு ரூல் தெரியும், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். இது நமக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் 7 × -2 -14, 6 × -3 -18. ஸோ மைனஸ் அப்புறம் ஆட் பண்ணி ப்ளஸ் அப்புறம் ஆட் பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். பிக்கஸ்ட் நம்பர் எதுவோ அதுதான் நமக்கு வந்து அதோட பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். இப்போ இதை கூட்டினோம்னா 16 + 18 நமக்கு வந்து 34 கிடைக்கும். 34ன்றப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 34. ஸோ இதில் வந்து மைனஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலாக கூட்டணும், ஆனால் எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் போட்டு நியர்லி 32 + 7, 32 + 9 அப்படின்றப்போ 41. we got -7. தென் சேம் ஆன்சர் தான், போனதுக்கும் இதுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ a + sigma fd / n. ஸோ 62 + -7/60. இந்த 62 + டிவைட் பண்ணோம்னா -0.117. ஸோ நமக்கு இந்த ரூல் மைனஸும் ப்ளஸும் சேரும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ 62 - 0.117 it is equal to 61.88. The average mark of students is 61.88. It is a discrete series shortcut method. அடுத்து continuous series. Let us consider weight in a kg of 50 college students. ஸோ 50 ஸ்டூடெண்டோட வெயிட்டை கொடுத்துருக்காங்க கேஜியில். ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ். ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். ஹியர் சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் as per the struct rule is obtained as the follow. ஸ்ட்ரக்சர் ரூல் யூஸ் பண்ணுறோம். சி கிளாஸ் இன்டர்வலை சின்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் டிவைடட் பை 1 + 3.322 log n. ஸோ ரேஞ்ச் அப்படின்றது வந்து ஹையர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ. ஸோ ஹையர் வேல்யூ எதுன்றதை தேடணும்னா 64. தென் லோயர் வேல்யூ வந்து 32. ஸோ ஓவராலாக ரேஞ்ச் வந்து 32. n வந்து அவங்களே சொல்லிட்டாங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். 32 divided by 1 + 3.322 log 50. தென் log 50க்கு வந்து நம்ம வந்து log டேபிள் யூஸ் பண்ணலாம், அல்லது நமக்கு கால்குலேட்டர்லேயே வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். Scientific calculator. Then what is the value of log 50? Log 1.6989. ஸோ நான் வந்து இந்த 7 இருக்கனால 1 ஆட் பண்ணி 9 ஆக்கிட்டேன். 90. ஸோ 1.6990. ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 5.64. இந்த 5.64 வந்து 1 + 5.64 we get 6.64. 32 divided by 6.64 டிவைட் பண்ணும்போது நமக்கு 5. கிளாஸ் இன்டர்வல் வந்து 5 இருக்கணும். கிளாஸ் இன்டர்வல் வந்து 5. சார் ஹவு மெனி கிளாஸ் அப்படின்றப்ப கிளாஸ் இன்டர்வல் வந்து 5. எத்தனை கிளாஸ் அப்படின்றப்ப இதை பார்க்கணும். மொத்தம் 6.6ன்றப்ப 7 கிளாஸ். மொத்தம் 7 கிளாஸ். 5 is a class interval. ஸோ அதுக்கேற்றப்ப நம்ம பிரிக்கணும். லோயஸ்ட் நம்பர் எதா இருக்கலாம்னா நமக்கு லோயர் நம்பரில் வந்து 30ஆல் டிவைட் ஆகிற டிவிசபிள் 5ஆல் டிவைட் ஆகுற, ஏன்னா நம்ம கிளாஸ் இன்டர்வல் 5 போட போகிறோம். ஸோ 5ஆல் டிவைடட் ஆகிற நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர்.
ஸோ 32 அப்படின்றதுனால நான் 30 எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஹையஸ்ட்டுக்கு வந்து நியரர் லார்ஜர் நம்பர், இங்கே வந்து ஸ்மாலர் நம்பர். ஸோ இங்கே வந்து 64, ஸோ 65 இஸ் நியரர் டிவைடட் பை 5. அதை எடுத்து இந்த கிளாஸ் இன்டர்வல் ஆட் பண்ணுறேன். 30 + 5 35, இங்கே வந்து 60 - 5 60. ஸோ அந்த வச்சு நான் கிளாஸ் இன்டர்வல் போடுறேன். 30 to 35, 35 to 40, 40 to 45, 45 to 50, 50 to 55, 55 to 60, 60 to 65. மொத்தம் எத்தனை கிளாஸ் இருக்கு பாருங்க? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இதான் வந்து நான் டேலி டேபிளில் போடுறேன். அதே மாதிரி தான் அந்த மார்க்ஸை வச்சு 30 to 35குள்ளே 30 to 35குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது. தென் 35 to 40, தென் 40 to 45 டேலி டேபிள். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 35 இங்கே வரும், இங்கே வராது. தென் 40 இங்கே வரும், இங்கே வராது. ஸோ அதுக்கேற்றாப்புல டேபிள் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறோம். லெட் அஸ் டேக் த கிளாஸ் ஆஃப் வெயிட் வந்து எக்ஸாக எடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எஃப்ஆ எடுத்துக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட் எம் கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் மிட் பாயிண்ட். அது அங்கேயே டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். 30 + 35 divided by 2, 32.5. 35 + 40 divided by 2, 37.5, 42.5, 47.5, 52.5, 57.5, 62.5. ஸோ அதை வந்து அந்த எம்மை வந்து எஃபோட மல்டிப்ளை பண்ணுறேன். 65, 225, 510, 665, 315, 345, 215. சிக்மா எஃப் அப்படின்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதை டோட்டல் பண்ணோம்னா 50. தென் இதை டோட்டல் பண்ணோம்னா 2350. ஸோ சிக்மா எஃப்எம் டிவைட் பை என் 2375 divided by 50. So we get 47.5. இதை அப்புறம் ஆட் பண்ணி இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இதை ஆட் பண்ணியிருக்கோம், இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். 47.5 is the average weight. Average weight of the students is 47.5. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கணக்கு வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. Give the following frequency distribution. Calculate the arithmetic mean, marks and number of students. So mark வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. Number of students. Then discrete series the shortcut method, direct method formula and then shortcut method formula. ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ண போறோம். So let us take marks of the student. Class of mark வந்து x and the number of student வந்து f. 0 to 10 அதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். 5, 15, 25, 35, 45, 50. தென் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 5 25, 15 × 10 115, 25 × 25 625, 35 × 30 1050, 45 × 20 900, 55 to 10 550. The total overall 100 students. Then அவங்களோட மார்க் வந்து 3300. So 3300 divided by 100, totally 33 marks. That is the average mark of the 100 students is 33. அதே வந்து ஷார்ட்கட் மெத்தடில் x bar equal to a plus sigma fd divided by n. ஸோ நான் வந்து 25 வந்து ஏவா எடுத்திருக்கேன். ஸோ 5 - 25 - 20 -10 0 10 45 then 30. தென் இதை மல்டிப்ளை பண்ணுறேன். -100 0 300 400 300. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணதில் ஸோ டோட்டலாக we get 800. ஸோ 25 plus a is 25 plus 800 divided by 100. So 8, 25 plus 8, 33. The average mark of students is 33. இதான் வந்து மீன் கண்டுபிடிக்கிறதுக்கான 3 methods. ஸோ 3 டேட்டாஸில் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனாக எப்படி கண்டுபிடிக்கிறோம், தென்
டிஸ்கிரீட் சீரிஸாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஆவரேஜ் கண்டினியூஸ் சீரிஸாக இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம மீடியன் மோட் பார்க்குறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீடியன் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.